ஆனா நமக்கு எதை நோக்கி எல்லாருடைய கவனமும் பெரும்பாலுமான கேள்விகள் இருந்தது பாத்தீங்கன்னா, பணம் வர்றதுக்கு என்ன வழி, பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, தனம் வர்றதுக்கு என்ன வழி, இந்த சாமியை பிடிக்கலாமா, அந்த கோயிலுக்கு போகலாமா, இதுதான் பெரும்பாலான மனிதர்களுடைய கேள்வியா இருக்கு. பெரும்பாலும் இது மட்டும்தான் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கும், திருமணம் இருக்கும், ஒவ்வொன்று இருக்கும். ஆனா தனம் வர்றதுக்கான வழிகள் என்ன, கோயில் போறது, மந்திரம் சொல்றது, அதெல்லாம் வேற. ஆனா ஜோதிட ரீதியா ஜாதகங்களை பார்த்து அதுக்கு நம்ம வழிகாட்டலாம். அது ரொம்ப சில அடிப்படையான சில விஷயங்களை பார்த்தாலே கண்டுபிடிக்கலாம். தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி, மணிமேகலாக்கு அங்க விட்டாங்க, அங்கிருந்து நான் பிடிச்சிட்டு போறேன். தனாதிபதி லக்னத்தோடு தொடர்பு பெறும்போது அவங்க தன்னை முன்னிறுத்தி பேசுதல், தன்னம்பிக்கை ஊட்டுதல், அவங்க இன்னொருத்தங்களை நம்பாம தன்னையே முன்னிலைப்படுத்தி பேசும்போது அவங்க தனம் ஈட்ட முடியும். தனாதிபதி 2ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றா அவங்க பேச்சின் மூலமாக வருவாய் ஈட்ட முடியும், தனம் பெருக்க முடியும். அதே மாதிரி குடும்பத்தோட தொழில் பண்றது, குலத்தொழில் செய்யறது, இதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம். தனாதிபதி 3ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது தூது செல்லுதல், ஒருத்தருக்கும் சமரசம் பேசுறது, சின்ன பயணம் உடைய ஒரு விஷயங்களை செய்யறதன் மூலமாக தனம் ஈட்டும் வழி எளிமையா கிடைக்கும். அதே போல தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்து அதிபதி 4ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது ஆசிரியர் பணி அல்லது கல்வியை போதித்தல், வாகனம் தொடர்புடைய தொழில், தாயார் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்தது, வாஸ்து பார்க்கறது, இது மாதிரியான விஷயங்கள்ல தனம் பெருக்கிக்க முடியும். அதே போல தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் 5ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது அவர்களுடைய புத்தியை வைத்து தனம் பெருக்க முடியும். அதே மாதிரி கலைத்துறை சார்ந்த விஷயங்கள்ல அவங்க தனத்தை பெருக்கிக்க முடியும். அதே போல தனாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 2ஆம் இடத்ததிபதி 6ஓட தொடர்பு பெற்றவங்க இந்த வட்டிக்கு விடுறது, மருந்து சார்ந்த விஷயங்கள், ஆரோக்கியம் சார்ந்த அந்த சப்ஜெக்ட்ஸ்ல போகும்போது அவங்க தனம் ஈட்டலாம். தனாதிபதி 7ஆம் பாவத்தோடு தொடர்பு பெறும்போது கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய செயல்கள், அதுபோல திருமணம் தொடர்புடைய செயல்கள், இதன் மூலமாக வாழ்க்கை துணையோடு கூட்டு செய்யும் போது அவங்க தனம் ஈட்டலாம். அதுபோல தனாதிபதி 8ஆம் இடத்தோடு தொடர்பு பெற்றவங்க இன்சூரன்ஸ் மாதிரி பண்றது, அதே மாதிரி கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை துணையினுடைய குடும்பத்தாரோடு இணக்கம், அவங்க என்ன பண்றாங்களோ அதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம், அவங்களோட சேர்ந்துக்கிட்டு ஈட்ட முடியும். அதுபோல தனாதிபதி 9க்கு போக மட்டும் கொஞ்சம் சிரமம், அது தர்மமா கொஞ்சம் சிந்திப்பாங்க. ஆலயங்கள் மூலமாக, அறநெறிகள் போதிப்பதன் மூலமாக, இதன் மூலமாலாம் தனாதிபதி 9க்கு உள்ளவங்க வருவாய் ஈட்டலாம். ஆலயங்களோட தொடர்பு இருக்கும். இந்த மாறல் சொல்றவங்க அதுலலாம் இருக்கும். அதாவது ஆசிரியர் பணியில மேலான ஆசிரியர் பணி உடையவங்க எல்லாமே 2-9 தொடர்புடையவங்களாவே இருப்பாங்க. அதாவது லெக்சரர்ஸ், காலேஜ் லெக்சரர்ஸ், பெரிய மடாதிபதிகள், அவங்ககிட்ட வருவாயே இருக்கும். அவங்களுக்கு இந்த 2-9 தொடர்புடையவங்க எல்லாமே அப்படி இருக்கும். அதே போல தனாதிபதி 10ஆம் இடத்துல இருக்கவங்க அவங்களுடைய தொழில் மூலமாக, அவங்களுடைய பேச்சின் மூலமாக வருவாயை ஈட்ட முடியும். அதே மாதிரி சங்கம் அமைப்பது மூலமாக. கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா பேசுறவங்க நீங்க உங்க பேச்சு தான் இங்க கேட்கும். ப்ளீஸ் யூடியூப்ல போய்கிட்டு. தனாதிபதி 10ஆம் இடத்தோட தொடர்பு பெற்றால் அவங்க தொழில் செய்யறது, சங்கம் அமைத்தல், இது மாதிரி சமூகத்துல ஒரு சொசைட்டி, இந்த மாதிரி ஒரு சங்கம் அமைக்கிறது, ஒரு யூனியன் பண்றது, இதன் மூலமாக வருவாய் ஈட்டலாம். தனாதிபதி 11ஓட தொடர்புடையவங்க நட்பு கொள்ளுதல், நண்பர்களோட இருத்தல், இது மாதிரி மூத்த சகோதரர்கள் என்ன செய்யறாங்களோ அதை பார்த்துட்டு அவங்களோட கனெக்ஷன் பண்ணிக்கிட்டு அந்த தனத்தை பெருக்கிக்கலாம். தனாதிபதி 12இல் இருப்பவர்கள் வெளிநாடு தொடர்புடைய நபர்கள், தாய் வழி தந்தை செய்த விஷயங்கள், அதன் மூலமாக அவங்க வருவாய் ஈட்டலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப அடிப்படையான விஷயம். ஜோதிடத்துல அடிப்படையான விஷயத்தை தான் நம்ம ரொம்பவே தவற விடுறோம்.
நீங்க அதெல்லாம் விட்டுட்டு இந்த நட்சத்திரம் இருக்கு, அதுக்கு சாரா இருக்கு, இதுக்கு அந்த கோயில் போகணும், இதுக்கு இந்த பரிகாரம் பண்ணணுங்கிறது அது அடுத்த லெவல். ஒரு ஜாதகத்தை பார்த்தா உங்களுக்கு தனம் வர்ற வழி இது, இதன் மூலமாக போகலாங்கிறதுக்கு இந்த எளிமை ரொம்ப ஜோதிடத்துல ரொம்ப கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிப்படை தான். இந்த அடிப்படை மூலமாகத்தான் நீங்க எளிமையான பல கருத்துக்கள் வரும். இப்போ இன்னும் ஒரே ஒரு விஷயத்தோட சொல்லிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூடியூப்ல சேனல்ஸ்ல எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயம், அது தவறான புரிதல்கள் பல பேருக்கு ஏற்படுத்துது. அது என்ன டாபிக் அப்படின்னா, இந்த கோயில் போவாதீங்க, அந்த கோயில் போவாதீங்க, இந்த லக்னத்தார் இந்த கோயில் போவாதீங்க, உங்களுக்கு இந்த தீங்கு விளையும் அப்படின்னு தவறான புரிதல்ல சில பேர் சொல்றாங்க. ஆக்சுவலி அதை பத்தி என்ன அப்படின்னா, ஒண்ணு கோயில் பத்தி ஒரு முழுமையான புரிதல் வேணும், அப்படி இல்லைன்னா ஜோதிடம் பற்றிய ஒரு முழுமையான புரிதல் வேணும். அப்படி இல்லைன்னா அந்த ஒருங்கிணைக்கக்கூடிய விஷயமா இருக்கணும். ஆலயம் பற்றிய ஒரு தெளிவு வேணும், மந்த்ராஸ் பற்றிய ஒரு தெளிவு வேணும், ஆன்மீகம் பற்றிய ஒரு தெளிவு வேணும், ஜோதிடம் பற்றிய ஒரு தெளிவு இருந்தாதான் அவங்க விளக்கணும். அரைகுறை அறிவோடு பலரும் இத சொல்றாங்க. இப்ப நீங்க எந்த ஆலயம் போனீங்கன்னாலும், இப்போ திருச்செந்தூர் போவாதீங்க, இந்த ராசிக்காரர்கள் இந்த லக்னத்துக்காரர்கள் திருச்செந்தூர் போவாதீங்க, இந்த ஆலயத்துக்காரர்கள் இந்த கோயில் போவாதீங்கன்னு நிறைய பேர் சொல்றதை பார்க்குறோம். நான் யாரையும் குறிப்பிட்டு விமர்சனப்படுத்தல, ஒரு புரிதல் ஏற்படுத்துறதுக்காக தான் நான் இதை பதிவு செய்யணும்னு பண்றேன். அப்போ இது என்ன அப்படின்னா, நிறைய அப்ப ஆலய அர்ச்சகர்கள் இருக்காங்க. எந்த தெய்வம் நீங்க எடுத்தாலும், ஒரு முருகன் ஆலயம் போறீங்க அப்படின்னா திரிசதின்னு சொல்லுவாங்க, இல்ல அஷ்டோத்திரம்னு சொல்லுவாங்க, இல்ல சகஸ்ரநாமம்னு சொல்லுவாங்க. நீங்க எந்த தெய்வத்துக்குமே இது இருக்கும். அப்ப அதுல என்ன ஒளிஞ்சிருக்கு, அந்த ரகசியத்தை பார்க்கணும். பஞ்சபூதத்தினுடைய பீஜங்கள் அதுல கலந்திருக்கும். 27 நட்சத்திரத்துக்கும் உள்ள 51 இதழ்களுக்குள்ள அக்ஷரங்களும் அதுல ஒளிச்சு வச்சிருப்பாங்க. இது பாத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் உண்டு. நீங்க முருகனுக்கு போனீங்கன்னாலும் பஞ்சபூதத்தோட இந்த அஷ்டோத்திரம் அப்படிங்கிறது 108 நாமாவளி சொல்றது, திரிசதிங்கிறது 300 பேரு, சகஸ்ரநாமம்ங்கிறது ஒரு சான்ஸ்கிரிட் பேர் தான், ஒரு 1008 பேர் சொல்லுவாங்க. அதுல பஞ்சபூதமும் நவகிரகத்துக்கும் எல்லாமே அந்த மந்த்ராஸ்ல ஒளிஞ்சிருக்கும். இது முருகன் மட்டும் இல்ல, எல்லா தெய்வத்துக்கும் உண்டு. முறையாக வழிபாடு நடக்கக்கூடிய எல்லா இடத்திலையுமே முறையா வழிபாடு பண்ற ஆச்சாரியர்கள் இதை கரெக்டா செய்வாங்க. இது தெரியாம இந்த கோயில் போவாதீங்க, அந்த கோயில் போவாதீங்க அப்படிங்கிறதுலாம் பயமுறுத்தக்கூடியது, இல்ல ஒரு தவறான புரிதல்னே சொல்லலாம். நீங்க இது முருகன் மட்டும் இல்ல, நீங்க ஒரு பழைய இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா, ஆன்மீக பெரியவர்லாம் பாத்தீங்கன்னா, அபிராமி அந்தாதியில இத்தனாவது பாடல் படி கல்யாணம் ஆயிடும், இல்ல இந்த இதுல கந்தர் அனுபூதியில 32வது பாட்டை படிப்பா உனக்கு வீடு கிடைச்சிடும். இது மாதிரி ஏதோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், இதுதான் சொல்லவர். இது எதன் அடிப்படையில சொன்னாங்க அப்படின்னா, அவர்களுடைய சூட்சும அறிவுல பார்த்து எந்த இதழ் நம்முடைய ஜாதகத்துல பாதிச்சிருக்கு அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அது தூண்டக்கூடிய அக்ஷரங்கள்னு உண்டு. அந்த அக்ஷர ஒளி குறிப்புகள் அந்த பாடல்ல இருக்கும். அதே இன்னொருத்தர் ஒர்க் அவுட் பண்ணும்போது அது நடக்காது. நீங்க இதை பாத்தீங்கன்னா நல்லா தெரியும். இப்ப நீங்க இவருடைய பாடல்கள்ல பெரிய பெரிய மகான்கள் ஆச்சாரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா, சில இடத்துக்கு பரிகாரம் சொல்லியிருப்பாங்க, வீடு அமைறதுக்கு இதை போய் பாடிப்பா உனக்கு வீடு அமைஞ்சிடும். இன்னொருத்தர் அதே ஒர்க் அவுட் பண்ணுவாரு, நடக்கவே நடக்காது. என்ன காரணம்னா, அவங்களுக்கு உடைய பாடலை அவங்க தேர்ந்தெடுத்து கொடுப்பாங்க. நீங்க நிறைய மகான்களுடைய வரலாறு எல்லாம் நிறைய குறிப்புகள் பாத்தீங்கன்னா, ஒரு ஜோதிடருக்கு ஒருத்தர் பரிகாரம் சொல்லியிருப்பாரு, உனக்கு வாக்கு சித்தி ஏற்பட இந்த பாடல்ல இதை படி அப்படின்னு சொல்லி மகாபெரியவர் சொன்னதா போட்டிருப்பாங்க. நம்ம ஜோசியர் எல்லாம் அந்த பாட்டை படிப்பாங்க, வாக்கு சித்தி வந்துடும், வரவே வராது. என்ன ரீசன்னா, ஆன்மீக பெரியவர்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அறிவின் தன்மையை உணர்ந்து அதை கொடுப்பாங்க. ஒண்ணு எளிமையா பாமர மக்களுக்கு பாடல்கள்ல இருந்து எடுத்து கொடுப்பாங்க, இல்ல கொஞ்சம் ஒரு தெளிவான சிந்தனை உடையவங்களுக்கு பாத்தீங்கன்னா அச்சரத்துல இருந்து குறிப்பு எடுத்து கொடுத்து இந்த மந்த்ரா சொல்லுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் தெரியாம ஜோதிடத்துல இருக்கக்கூடிய சிலர் தவறாக இதை சொல்றதுனால, இது ஒரு விழிப்புணர்வு கருதி தான் நான் இதை சொல்லணும்னு இந்த அரங்கத்துல இதை பதிவு செய்யணும்னு நினைக்கிறேன். என்னை அழைத்த திரு சுந்தரபாண்டி அவர்களுக்கும் திரு குருநாகராஜன் ஐயா அவர்களுக்கும் நன்றி கூறி எனது பேச்சை நிறைவு செய்கிறேன். இத்துடன் இன்றைய பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி.